வெரி இன்ட்ரெஸ்டிங் கேர்ள். கேட்ட உடனே அவளை பார்க்கணும் போல தோணுது. மேரேஜுக்கு வருவில்ல, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பாரு. லத்திகா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? எதுக்குடா? பார்க்கணும். அவகிட்ட நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லணும். நான் நல்லா இருக்கிறத பார்த்தா அவள் சந்தோஷப்படுவாள்ல. அவளையும் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும். வேணாம் சிந்து. இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்க மறந்து ஒன்று திருப்பி ஞாபகப்படுத்தி இன்னும் அவங்க ஒன்று விரோதமாக பார்த்தா கஷ்டம் தானே. வேணாம். இல்லைடா, அவளை பார்க்கணும். கடைசியா அவளை விட்டு பிரிஞ்சப்போ பார்த்த அந்த கண்ணீர் சிந்தனை முகம்தான் என் நெஞ்சில் பதிஞ்சு போயிருக்கு. எப்போ அது ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த முகம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. இப்போ அவள் சந்தோஷமா இருக்கல்ல, அந்த முகத்தை பார்த்துட்டேன்னா என்னோட பழைய நினைவுகள் அழிஞ்சு போயிடும். நானும் எந்த குற்ற உணர்வும் இல்லாம என்னோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவேன். நீ வரலினாலும் நான் போய் பார்க்க தான் போறேன். லத்திகா, லத்திகா. மாதவன். லத்திகா. ஆரானு? லத்திகாவை பார்க்கணும். வரும். கோயம்புத்தூரில் சந்திச்சுட்டு வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இங்கே நடந்த போட் ரேஸில் லத்திகா ஹஸ்பண்ட் மாதவனும் கலந்துக்கிட்டான். போட்டியில் நடந்த சண்டையில் சில பேர் அவனை அடித்து தாக்கிட்டாங்க. தண்ணிக்குள்ளே விழுந்தவன் தான் மறுநாள் காலையில் பொணமாக தான் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த நிகழ்ச்சியும் லத்திகாவோட வாழ்க்கையில் விதி விளையாடினதும் எல்லாரையுமே உலுக்கிடுச்சு. லத்திகா அவங்க அப்பாவும் தான் மகளுக்கு தப்பு பண்ணிட்டோன்னு நினச்சி 4 வருஷத்தில் இறந்துட்டார். படிப்படியாக எல்லாரையும் பறி கொடுத்த லத்திகா தனிமையாயிட்டா. ஆனா இந்த சோகத்தை உனக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டா. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இசையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா.
செந்தில். பத்து 12 வருஷம் ஓடி போச்சு. நான் மறுபடியும் உன்னை சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்போ என்னை பார்த்தது, அதுவும் உன் மேரேஜ் இன்விடேஷனோட பார்த்தது சந்தோஷமா இருக்கு. நீயும் என்னை மறந்து மாறி இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீ எந்த சந்தோஷத்தோட இங்க வந்தியோ அதே சந்தோஷத்தோட இங்க இருந்து போ. வேணாம், எனக்கு எந்த சந்தோஷமும் வேணாம். எந்த சந்தோஷம் கஷ்டமா தான் இருக்கு. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் இதே கஷ்டம் தான் நானும் பட்டேன். மறக்க முடியாம துடிச்சு நாளாக நாளாக அதுவே பழகி போச்சு. இப்போ இப்போ நீ எனக்கு ஞாபகமே வர்றதில்லை. நிச்சயமா உன்னை மறந்து போயிட்ட. என்னை விட நீ ஒன்னு அப்படியே இருக்க. எனக்கு என் மேல இருந்த அந்த காதோடவா நீங்க வந்த இப்ப என்ன பார்த்து அழுது. என் மேல இருந்த அந்த காதலோட இல்ல சிம்பதி. நான் தனியா இருக்கேங்கிற வருத்தாபத்துல. சில சமயம் சில யதார்த்தங்களை நாம தாங்கிட்டு தான் ஆகணும். எல்லாரோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தா சில ஆறாத காயங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்மால ஆறுதல் சொல்ல முடியுமே தவிர காயத்தை ஆத்த முடியாது. நான் தனிமையில வாழ்ந்து பழகிட்டேன் செந்தில். என்னை பத்தி கவலைப்படாமே எந்த பொண்ணுக்கு கனவு உருவாக்கிட்டு வந்தியோ அவளுடையாவது சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பி. நமக்கு இந்த ஜென்மத்துல கொடுத்து வச்சது இவ்வளவுதான் நினைச்சுக்கோ. திவ்யா இருக்காங்களா? ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறது ஈஸியான விஷயம் நினைச்சா? பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு 4 நாள்ல கல்யாணம் ஸ்டேஜ் ஒரு கல்யாணம் நின்னா அந்த பொண்ணோட லைஃப் எவ்வளவு பாதிக்கும் நினைச்சு பாத்தியா? இப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன பண்ண போற? சரி, லத்திகாவுக்கு ப்ராப்ளம், அதே மாதிரி கமலாக்கு ப்ராப்ளம்னா கூட்டு வந்து வீட்டுல வச்சுக்க போறியா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட் செந்தில். இது மாதிரி துக்கங்களையும் கவலைகளையும் தாண்டித்தான் நீயும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷனும் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கும் அந்த மாதிரி கதைகள் இருக்கும். அது மறந்துட்டு மனசை மாத்திக்கிட்டு குழந்தைங்க வைஃப்னு வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அதான் இயல்பு, அப்படிதான் இருக்க முடியும். காதலையும் தாண்டி வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு செந்தில். 60 வருஷ வாழ்க்கையில 30 வருஷம் பொருளாதாரத்துக்கே போராட வேண்டியிருக்கு. அந்த போராட்டத்துல இந்த கவலைகள், தோல்விகள் இதெல்லாம் காணாம போயிடுது. ப்ளீஸ்டா, கன்ஃபியூஸ் ஆயிக்காத. நீயா வேணும்னு அவளை ஏமாத்தல, விதி. நீ அடிக்கடி சொல்விய கடவுள், அந்த கடவுள் தான் ஏமாத்திட்டாரு. உன் மேல தப்பே இல்லை.
பொண்ணை கூட்டு போகணுமா? இத போட்டுக்கிட்டா மாப்பிள்ள மாதிரி இருக்காதுடா. இத போட்டுக்கடா, அப்பதான்டா மாப்பிள்ள மாதிரி இருக்கும். போட்டுக்கடா. ப்ளீஸ்ப்பா, கம்பல் பண்ணாதீங்கப்பா. அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல, போட்டுக்கப்பா. இல்ல சித்தப்பா, இத போட்டுக்கிட்டா ஃபோன் பப்படி வைக்கிற மாதிரி. என்னண்ணே இன்னும் புடிவாதக்காரனாவே இருக்கா இந்தா, இவன்? இதையாவது போட்டுக்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய்டா. ஹாய். ஆமா திவ்யா. டடடா, மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரா? என்ன நீ லேட்டா வர? சாரிடா, டிராஃபிக்ல மாட்டிட்டேன். அதான் வந்துட்டேன். என்ன டிராஃபிக் 2 வீலருக்கு? டேய், இத போட்டுக்கடா. போட்டுக்கடா. ஏப்பா, தங்கம் போட்டா தான் மாப்பிள்ளையாப்பா. திவ்யா சொல்லு திவ்யா. போடுப்பா. அப்பா சொல்றாருல, போட்டுக்கோ. நீங்க போட்டு விடுங்கப்பா. நீங்க போட்டு விடுங்கப்பா. நீ என்ன ஒத்துக்குல வந்தியா? அதெல்லாம் போட்டுக்கிட்டா மாப்பிள்ளை மாதிரி இருக்கும். போட்டுக்க. கை தட்டுங்கப்பா. நீங்களா பேசிட்டு இருங்க. ஆமா. பொண்ணு ஜகப்பு தோலா முக்கு முழியுமா இருந்தா பொத்து பொத்து விழுந்துட்டான்ல. இப்ப என்ன இங்க இருக்குன்னு இப்படி இழுத்துக்கற? அப்படியா? பொண்ணு அவ்வளவு அழகா. இங்க பாப்போம், கூட்டிட்டு போ. ஃபீல் ஆவறோம். கூட்டிட்டு போ. பார்க்கணுமா? ம். டேய் கூட்டி போடா. கூட்டிட்டு போடா வா. பாடா. பாப்பங்க. அட வாப்பா. எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்கணுமா? இல்லடா, இவதாண்டி மாப்பிள்ளை. மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இவங்க திவ்யா, Hi. வேல்முருகன், Hello. கணேஷ் பாபு, உமாபதி, தேன்மொழி. உங்களை பார்க்கணும்னாங்க. என்னது? நான் உங்களையா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியா மெயின்டைன் பண்ணுவியா? சும்மா. சாரி. நான் போறேன். நீ வா. சிவா. சரி பாய் பாய். நீ போறாரு போய் கேளு போ. ஏய், நீ கேக்குறியா நான் கேட்கவா? எல்லாம் வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பொண்ணு ஏதோ பேசணுமா? போ போ போ. நான் என்ன பேசுறேன்? திவ்யா நீயும். வாப்பா நம்ம போலாம். சொல்றேன்ல. ஐயோ, கேளு. நீங்க என்ன லவ் ஃபெயிலியரா? என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, என்னடி உன் மாப்பிள்ள லவ் ஃபெயிலியரா? அதான் கல்யாணம் தண்ணி கூட ஷேவ் பண்ணாம தாடியோட இருக்காருன்னு. அதான் கேட்டேன். சாரி சாரி, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணவும் ஒரு கியூரியாசிட்டியில் கேட்டுட்டேன். நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்க தான் முன்னாடி ரிசீவ் பண்ணணும். யாரும் இருக்க மாட்டாங்க, மத்தவங்களுக்கு தெரியாது. என்னடா? ஏய், ஓல சும்மா. அவங்க எங்க தங்க வச்சிருக்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லிபர்ட்டி பார்க்க எல்லாரும் தான். வாங்க வாங்க. நல்லா இப்பதான் இருக்கியா? வரீங்களா? உள்ள கூட்டு போறேன். உள்ள கூட்டு போங்க. ஐயா, ஐயா வணக்கம். சந்தோஷம் நீ வந்து. நம்ம முக்கராஜு பழனிசாமிடா. எவ்வளவு நல்ல எப்படி அடிச்சு கொண்டாந்து பாத்தியா? உள்ள 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 ஆ, உள்ள சரி, போடு. சரி. பொண்ணு ரூம்ல கூப்பிட்டாங்க. ஓகே, நல்லா இருக்கியா? வாங்க. லதிகா ஃப்ரம் கேரளா? ஆமா. செந்தில் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நான் அவன் ஃப்ரெண்டு. வாங்க உள்ள வாங்க. தமிழ் நல்லா பேசுறீங்களே? ஆமா, எப்படி? கத்துக்கிட்டேன். வாழ்த்துக்கள் செந்தில். Thank you. நல்லா இருக்கு. வணக்கம் சார் ஹலோ செந்தில். வெரி குட். வணக்கம் சார். நைட் லேட்டோ. Thank you. வெல் டன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஓகே. சாப்பிட கூட்டு போ. ஏய், இப்படி இருக்கே. பெயின் கேக்குதா? வரணும்ல. கங்காட்ஸ். ஜர்னிலாம் ஓகே. ம். எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். லத்தி பார்த்தேன்.
நீங்க உட்காருங்க, நான் அதை வந்துடுறேன். ஓகே ப்ளீஸ். நல்லா இருக்கு. கடவுள் நினைத்தான், மனநாள் கொடுத்தான், வாழ்க்கை உண்டானதே. கலைமகளே நீ வாழ்கவே. அவனே நினைத்தான், உறவை வளர்த்தான், இருந்தும் ஒன்றானதே. மாலை வீட்டார். மகளே நீ வாழ்கவே. ஆயிரம் காரணி வாழவே. ஆயிரம் தேங்க்ஸ் ஃபார் கன்வர்சேஷன். தேங்க்ஸ். தேன்மொழி என்னோட பாஸ். ஹலோ சார். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சார், ஃபோட்டோ எடுத்துக்கோ. அவனே இணைத்தான், உறவை வளர்த்தான், இரண்டும் ஒன்றானதே. திருமகனே வாழ்கவே. நீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னோட ஸ்கூல் டீச்சர் 10th வரைக்கும் இவர்கிட்ட தான் படித்தேன். வாங்க சில்லு எடுத்துடலாம். வாங்க வாங்க வாங்க. இவங்க என்னோட ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க 10th வரைக்கும். பேர் கமலா. இந்த ஹஸ்பண்ட் குழந்தைங்க. வச்சுக்க செந்தில். இல்லை சார் கேமரா. பாருங்க வரேன் செந்தில், வரேங்க. வணக்கம். வணக்கம்மா. டேய் தென்மொழி இவனே என்னோட கிளாஸ்மேட். பேர் சுப்பிரமணியன். ரொம்ப சேட்டை பண்ணுவான் கிளாஸ். நெல் பழனிசாமி. முக்கராசு. பழனி ஏய் சீக்கிரம் போட்டா பிடி. முக்கராசு போட்டோ சேர்ந்து சேர்ந்து இங்கே பாரு. வணக்கம். வணக்கம். பாப்பா. இவங்க லத்திகா ஃப்ரம் கேரளா. வணக்கம். நான் கேரளாவில் படித்தேன்ல, ஆஹா. அப்போ என் கூட படித்தவங்க. உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு தருக்கு.
இரு வெயிட் பண்ண வந்துடுறேன். வாங்க மேடம், வாங்க மேடம். What an madam, madam. So, wish you a happy married life. ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? Friends க்கு என்ன gift? கை கொடு. Congratulations. Thank you. எப்ப பார்த்தாலும் ஐயோ வெங்கத்து பாரு. நம்பி எதுவும் பேச முடியாது. அப்பப்போ ஓட்டிட்டே இருப்பா. நீ இந்த வாயை வச்சு மாட்டிக்காத. ரெடி சார். ஒண்ணுதான். இன்னும் கொஞ்சம் க்ளோஸர். ஸ்மைல் சார். ரெடி சார். ஓகே. ஹலோ, ஒரு நிமிஷம். என்னோட இன்விடேஷனை மதிச்சு என் மேரேஜுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்படி ஒன்றா படித்தவங்க, பழகினவங்க, வேண்டியவங்க எல்லாரையும் இப்படி ஒரே சமயத்தில் மேரேஜில் ஒன்றா பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? என்ன என்னோட லைஃப்பை பார்த்து உங்களுக்கு ஃபீலிங் ஆயிடுச்சா? நீங்களும் உங்கள் இதயத்தை போய் கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறக்க முடியாத ஆட்டோகிராஃப்ஸ் நிறைய இருக்கும்.